ட்ரிபிள் ஆர் ட்ரேடிங் கம்பெனி. எங்களிடம் பாக்கு மட்டை தயாரிக்கும் மிஷின் கிடைக்கும். அதற்கான ரா மெட்டீரியல்ஸையும் வருடம் முழுதும் நாங்களே சப்ளை செய்து வருகிறோம். நீங்கள் செய்யும் தட்டுகளை நாங்களே எடுத்துக்கொள்கிறோம். அதற்கான லோன் வசதியும் செய்து தருகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செலிப்ரிட்டி ரீசண்டாக சன் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்க எதிர்நீச்சல் சீசன் 2வோட ஒன் ஆஃப் த ஹீரோயின் ஈஸ்வரியை பற்றி தான். இவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈஸ்வரி இவங்களோட உண்மையான பெயர் கன்னிகா. அதாவது கன்னிகாங்கிறது இவங்க சினிமாக்காக வச்சுக்கிட்ட பெயர் தான். ஆனால் இவங்க அப்பா அம்மா இவங்களுக்கு வச்ச பெயர் வந்து திவ்யா. இவங்களோட அப்பா பெயர் வந்து வெங்கட சுப்பிரமணியம். இவங்க மதுரையில் ஜூலை மாதம் 3ஆம் தேதி 1982 பிறந்திருக்காங்க. இவங்களோட ஃபோட்டோஸ் இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது இவங்க வந்து நார்த் இந்தியன் பொண்ணு அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலுமே இவங்க பக்காவான தமிழ் பொண்ணு, மதுரை பொண்ணு. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே இன்ஜினியர். ஸோ வந்து படிப்பு விஷயத்தில் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக தான் இருந்திருக்கிறாங்க. மதுரையில் ஃபேமஸான ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் வந்து படிக்க வச்சுருக்கிறாங்க. 1999 இவங்க தன்னோட பள்ளி படிப்பை வந்து முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி அப்படிங்கிறதுனால அப்பா அம்மாவுக்கு படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு. அதனால் 2 பேருமே சேர்ந்து இவங்களை ரொம்ப நல்லாவே படிக்க வச்சுருக்கிறாங்க. மாநில அளவில் படிப்பில் சிறந்து விளங்கியவர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு லெவலில் இவங்களுக்கு வந்து அவார்டெல்லாம் கூட கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் எங்கே படிக்கலாம் அப்படிங்கும்போது அந்த ஆப்ஷனை கூட இவங்க அப்பா அம்மா வந்து இவங்களுக்கு கொடுக்கலையாம். அவங்களே தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நீ வந்து நாங்கள் 2 பேரும் இன்ஜினியர்ஸ், அதனால் நீயும் வந்து இன்ஜினியரிங் எடுத்து படி. இன்ஜினியரிங்கில் எந்த ஃபீல்டில் வேணாலும் நீ படி, ஆனால் பெஸ்ட்டாக படிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களோட ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இவங்க வந்து ராஜஸ்தானில் இருக்கிற பிர்லா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு காலேஜில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து வந்து படிக்கிறாங்க. இங்கேருந்து ராஜஸ்தானில் போய் படித்த டைமில் தான் வந்து இவங்க நல்லா மாடர்ன் ஆகுறாங்க. அது வரைக்குமே ஸ்கூல் லெவல் வரைக்குமே வந்து நார்மலான அந்த ஹோம்லி கேர்ள் அந்த இது தான் இருக்குது. ராஜஸ்தானுக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ஊருக்கு ஏற்றாப்புல வந்து கொஞ்சம் மாடர்னாக மாறுறாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபுல்லாகவே பசங்க தானாம். அதில் இவங்க மட்டும்தான் வந்து கேர்ள் அப்படிங்கும்போது ரொம்ப பிரேவாக தான் அந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்திருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அது எடுக்கும்போது அவங்க அப்பா அம்மாவுமே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் எடுக்கணுமா, இன்ஜினியரிங்லேயே நிறையா கோர்ஸ் இருக்குது, நீ ஏன் அதை சூஸ் பண்ணாமல் இதை சூஸ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டிருக்காங்க. இல்லை, எனக்கு இதுதான் பெஸ்ட்டாக படுது, நான் இதை எடுத்து படிக்கணும், பிரேவாக நான் இதை எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட ஃபஸ்ட்டு டைம் அவங்க வந்து எனக்கு இது தான் பிடிச்சிருக்கு, இதை தான் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் ஓகே, இதுலேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நீ படி அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் 4 வருஷம் படித்து முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு 2003 வந்து திரும்ப இங்கே மதுரைக்கே ரிட்டன் வந்து நிறைய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஸ்டேஜில் வந்து டான்ஸிங் கற்றுக்கிட்டு நிறையா ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சென்னையில் மிஸ் சென்னை ஷோ நடக்குது. அந்த ஷோவில் எப்படியாவது நம்ம கலந்துக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி விருப்பப்படுறாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அவ்வளோ தைரியமாக படிச்சுட்டு அந்த ஃபீல்டில் அவங்க வந்து போக விரும்பலை. ஏன்னா கல்ச்சுரல்ஸில் வந்து நல்லா ஜாலியாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தனால அவங்களுக்கு ஆர்வம் எல்லாமே அதில் தான் போயிருக்கு. ஸோ மிஸ் சென்னை அப்படிங்கிற ஒரு ஷோவில் கலந்துக்கிறதுக்காக தான் மதுரையிலேருந்து திரும்ப சென்னை கிளம்பி போகிறாங்க. அங்கே போயிட்டு வந்து அந்த ஷோவில் கலந்துக்கிறாங்க. அப்போ நிறைய விஷயங்கள் இவங்க கற்றுக்குறாங்க. இந்தந்த மாதிரிலாம் இருக்குது, இந்தந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கற்றுக்குறாங்க. அப்படி கற்றுக்கிட்டு தான் இவங்களுக்கு வந்து மீடியாக்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்திருக்கு. மிஸ் சென்னையில் இவங்க கலந்துக்கிட்டதுனால உடனே இவங்களுக்கு சான்ஸும் வந்து கிடச்சிருச்சு. 2002 5 ஸ்டார் அப்படிங்கிற மூவி
பிரசன்னாவோட சேர்ந்து நடிக்கிறாங்க. அதில் தான் வந்து இவங்க தன்னோட பேரை வந்து திவ்யா அப்படிங்கிறத மாற்றி கன்னிகா அப்படின்னே ஃபஸ்ட்டு டைம் வச்சுக்கிறாங்க. மற்றபடி இவங்கள வந்து வீட்டில் வந்து அப்பா அம்மா திவ்யான்னு கூப்பிடுவாங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து செல்லம்மா ஸ்ரவந்தி அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் 2003 வந்து தெலுங்குல வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. ஒடிசி செப்புத்தனா அப்படிங்கிற ஒரு மூவியில் வந்து நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2004 எதிரி அப்படிங்கிற மூவியில் மாதவனுக்கு பேர் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஆட்டோகிராஃப் மூவியில் வந்து நம்ம சேரன் அவர்களுக்கு லாஸ்ட் பேராக இவங்க தான் இருப்பாங்க. நிறைய பேர் அதில் கோபிகாலாம் நடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் கூட ஃபைனலாக சேரன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற போகிற பொண்ணாக வந்து இவங்க வந்து இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. அந்த டைம்லேயே வந்து கன்னடத்துலேயும் இவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிது. அதுக்கப்புறம் 2005 டான்சர் அப்படிங்கிற ஒரு மூவி பண்ணியிருப்பாங்க. 2006 மலையாளம் இண்டஸ்ட்ரியில் என்ட்ரி கொடுக்குறாங்க. எண்ணுதும் அப்படின்ற ஒரு மூவியில் நடிக்கிறாங்க. 2007 அஜித்குமாரோட சேர்ந்து வரலாறு அப்படிங்கிற ஒரு படம் நடிக்கிறாங்க. 2008 ராஜகுமாரி அப்படிங்கிற மூவி நடிக்கிறாங்க. அப்படி நடிச்சிட்டு இருக்கும்போதே இவங்களுக்கு திருவிளையாடல் அப்படிங்கிற ஒரு சீரியலில் இருந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வருது. ஸோ ஓகே, நம்ம இவ்வளோ நாள் சினிமாவில் நடிச்சிட்டோம், சீரியலும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்குள்ள. ஏன்னா அந்த டைமில் எல்லா பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் கூட வந்து சீரியலில் வந்து இன்ட்ரோ கொடுத்துருந்தாங்க. ராதிகா, தேவியானி இவங்க எல்லாமே சீரியலில் நடித்தனால இவங்களுக்கும் அது ஒரு ஆசையாக இருந்திருக்கு. ஸோ எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு தான் அந்த திருவிளையாடல் சீரியலில் கமிட் ஆகிறாங்க. அப்படி கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்கும்போதே இவங்களுக்கு 2008 ஜூன் 15 ஷாம் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்களோட வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது. அவங்க அப்பா அம்மா பார்த்து வச்ச பக்காவான அரேஞ்ச் மேரேஜ் தான். ஸோ அவங்கள மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்க வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே சீரியலில் நடிக்கிறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே சொல்லலை. இருந்தாலுமே இவங்க ஃபேமிலி லைஃப்னு வரும்போது அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்ச நாள் வந்து அந்த இதில் இருந்தெல்லாம் வந்து கொஞ்சம் விலகி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2010 வந்து இவங்களுக்கு ஒரு அழகான ஆம்பளை பையன் பிறக்கிறான், ஷாய் ரிஷி. ஆனால் அந்த டைம் தான் வந்து இவங்க லைஃப்பில் வந்து பெரிய பேரதிர்ச்சியே ஏற்படுது. ஷாய் ரிஷி பிறந்தோடனே இவங்களை வந்து பார்க்க முடியலை. அதுக்கு காரணம் அவங்க ஹார்ட்டில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, குழந்த ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது. உடனே நீங்கள் ஹார்ட் சர்ஜரி பண்ணாதான் நீங்கள் வந்து குழந்தைய வந்து உயிரோடையே பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பிறந்த உடனே வந்து அந்த குழந்தைய இன்குபேட்டரில் கொண்டு போய் வச்சிடுறாங்க. நிறைய ட்ரிப்ஸு, இன்ஜெக்ஷன், அது இதுன்னு சொல்லிட்டு பிறந்த குழந்த மேலே அவ்வளோ இது. கிட்டத்தட்ட இவங்கள பார்க்கவே விடல. ஏன்னா வந்து இப்போது நம்ம ஊர் அப்படிங்கும்போது அங்கே ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இவங்களுக்கு டெலிவரி நடந்தது வந்து அமெரிக்காவில், யூஎஸ்ஏல தான் வந்து டெலிவரியே நடந்திருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் அங்கே இருந்தனால இவங்களும் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க. அங்கே தான் இவங்களுக்கு டெலிவரி நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 50 டேஸுக்கு அப்புறம் தான் குழந்தைய வந்து அந்த சர்ஜரி எல்லாம் முடிஞ்சு குழந்தைய கொண்டு வந்து இவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. 2 months கிட்ட ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு டைம் தன்னோட குழந்தைய பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவ்வளோ இன்ஜெக்ஷன் உடம்பு ஃபுல்லாக குத்தியிருந்ததை பார்த்துட்டு லைஃப்பில் இதுக்கப்புறம் என்ன மாதிரி கஷ்டம் வந்தால் கூட நான் அதை ஃபேஸ் பண்ணிடுவேன். ஏன்னா இதை விட ஒரு பெரிய கஷ்டம் இந்த 2 மாதம் நான் பட்ட கஷ்டத்தை விட யாருமே பட்டிருக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து எனக்கு ப்ரெக்னன்சி பெயினை விட இந்த பெயின் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது. கடவுள் நம்பிக்கையே இல்லாத நான் வந்து ஏதோ ஒரு சுப்ரீம் பவர் என் குழந்தைய காப்பாற்றணுன்றதுக்காக நான் கடவுள்கிட்ட ப்ரேயர்லாம் பண்ண ஆரம்பித்தேன். நான் பண்ண ப்ரேயர் என் குழந்தைய நல்லபடியாக காப்பாற்றி என்கிட்ட கொடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பையனை வந்து நல்லபடியாக அடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து அவங்க ஹஸ்பண்ட் தான் சொல்கிறாங்க, நீ எதுக்கு உன்னோட ப்ரொஃபஷனை நீ விட்டு கொடுக்குற, எங்களுக்காக நீ விட்டு கொடுக்க வேண்டாம், நீ திரும்ப நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன், நீ எந்த லாங்குவேஜில் வேணால் நடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்ப சென்னை வந்துட்டு ஓ காதல் கண்மணி, யாதும் ஊரே யாவரும் கேளீர் இந்த மாதிரி படங்கள்லாம் நடிக்கிறாங்க. நிறைய டிவி ஷோஸ் வந்து ஆங்கரிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே 2006 இவங்க
கலக்கப்போவது யார் சீசனோட விஜய் டிவியில் நடந்த கலக்கப்போவது யாரில் வந்து ஜட்ஜாகவும் இருந்திருக்காங்க. ஸோ ஜட்ஜாக இருந்ததுக்கான அனுபவமும் இருக்குது. மலையாளம் இண்டஸ்ட்ரி தான் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு இவங்க ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் பொதுவாக தமிழில் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே மேரேஜுன்னு ஆயிட்டாலே அதுக்கப்புறம் வந்து அம்மா ரோல் அக்கா ரோல் தான் வந்து நடிக்க கொடுக்குறாங்க. மலையாளம் இண்டஸ்ட்ரி வந்து எங்களுக்கு வந்து என்ன ஏஜ் ஆனாலும் எங்களோட டேலண்ட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. மம்முட்டியிலேருந்து மோகன்லால், பிருத்விராஜ் இப்படி எல்லாரோடையுமே நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நான் சான்ஸ் கேட்டு போகும்போது தமிழ் இண்டஸ்ட்ரி எனக்கு வரவேற்பு கொடுத்ததை விட மலையாளம் இண்டஸ்ட்ரி எனக்கு அதிகமாகவே வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2022 இவங்களுக்கு சன் டிவியிலேருந்து எதிர்நீச்சல் அப்படிங்கிற சீரியலில் நடிக்க வாய்ப்பு கிடைக்கிது. நல்லாவே நடிச்சிட்ருக்காங்க. அப்போது வந்து 2024 February 27 இவங்களோட ரைட் லெக்கில் வந்து ஒரு ஃப்ராக்சர் ஏற்பட்டுருது. டாக்டர் வந்து 2 months நீங்கள் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களோட டெடிகேஷன் லெவல் எப்படி இருந்துச்சுன்னா 1 வீக்கில் திரும்ப அவங்க ஷூட்டிங் வராங்க. அந்த கஷ்டத்தோடையே அவங்க நடிக்கவும் செய்கிறாங்க. திரும்ப வந்து டைரக்டர் வந்து உங்களுக்கு வந்து நான் ஷார்ட் தள்ளி வைக்கிறேன், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இவங்க ரெஸ்ட்டே எடுத்திருக்கிறாங்க. ஸோ மாரிமுத்து அவர்கள் வந்து இறந்தனால வந்து அந்த சீசனை வந்து அப்படியே முடிச்சுக்கிட்டாங்க கொஞ்சம் சீன்ஸோட. அதுக்கப்புறம் சீசன் 2 நான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்கள வந்து அப்ரோச் பண்ணியிருக்கிறாரு டைரக்டர். ஓகே, நான் அதே இதில் நான் திரும்ப கண்டிப்பாக நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன சீசனில் இவங்களுக்கு இருந்த இம்பார்ட்டன்ஸை விட இந்த சீசனில் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே நடிக்க வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சன் டிவிலேயே நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியா அப்படிங்கிற ஷோவோட ஜட்ஜாகவும் இவங்க இருந்திருக்காங்க. இது மட்டும்தான் இவங்களோட டேலண்ட்டா அப்படின்னு கேட்டால் இவங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய டேலண்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா இவங்க ஒரு மிகப்பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட்டும் கூட. சச்சின் மூவியில் ஜெனிலியாக்கும், அன்னியன் மூவியில் சதாவுக்கும், சிவாஜி மூவியில் ஸ்ரேயாவுக்கும் இந்த மாதிரி பல ஹீரோயின்ஸுக்கு இவங்க டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் இருந்திருக்காங்க. பெஸ்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு நிறையா ஸ்டேஜஸில் இவங்க பேரும் வாங்கியிருக்கிறாங்க. இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.